ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னத்தினாலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துதல் சொல்லுகிறேன். எவ்வளோ பேர் சந்தோஷமாக உங்கள் வீட்டில் குடும்பமாய் அமர்ந்து தேவன் செய்த சகல விதமான நன்மைகளெல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க. நன்றி சொல்ல ஒரு விசை சபையில் எவ்வளோ பயபக்தியாய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோமோ அதே போல் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்பாக நாம் நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக அவர் நம் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு முன்பாக நன்றி வழிகளை கேட்கிற தேவனுக்கு முன்பாக நம் கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, கருத்தரை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கிருபையாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. தயவாய் எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. சோர்வுகள் மத்தியில், இடவீடுகள் மத்தியில், அசதிகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்து எல்லா தீமைகளும் அன்று விலக்கி நன்மையினால் எங்களை அன்று முடிசூட்டி நடத்தினீரே, அதற்காக நன்றி. எத்தனை துன்பங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள் உள்ள இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆண்டவரே அவையெல்லாம் விளக்கி எல்லா தடைகளெல்லாம் மகத்தமாக்கி போட்டு எங்களுக்காக ஆண்டவரே கிருபையாய் தயவாய் மனதுருகி உங்களுடைய கருத்தினால நடத்தி வந்தீர், அதற்காக நன்றி. எல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் நன்றியோடு துதிங்க, எல்லாம் கொஞ்சம் அந்நிய பாசையில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, எல்லா ஆளுநர் நல்லா மகிமைப்படுத்துங்க. அருகில் யாரும் பார்க்காதீங்க. சபையில் எப்படி ஆண்டவர் மகிமைப்படுத்தணுமோ அதே போல தேவ பிரசன்னத்தோடு இருக்கிற நீங்கள் தேவ மகிமையாக இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல அல்லேலூயா ரீஷா ஆத்துனா ராக்காடா ஆத்துனா ராக்கா துனா ராபா பாக்காடா எங்கள் மேலே வாரும் ஆண்டவர், எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவர், எங்கள் மேலே ஊற்றும் ஆண்டவர். கிருபை கிருபை கிருபை, இந்த கிருபையினால் நிரப்புமானவர், இன்னும் எங்களை நிரப்புமானவர், பரிசுத்தத்தில் நிரப்பும், நம்முடைய அபிஷேகத்தில் நிரப்பும், அக்னியினால் நிரப்புமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. எவ்வளோ நன்மை செய்கிறேன் நன்றி. இக்கட்ட நேரத்தில் உதவி செய்கிறேன் நன்றி. தீமைகளை நன்மையாய் மாற்றினீர், உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதியும் மந்தவுமானவரே, அல்பா ஒமேகா ஆனவரே, இருக்கிறவராக இருக்கிறவரே, எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நல்லா நன்றி சொல்லுங்க, உள்ளத்துல நல்லா நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து முகமுகமாக நன்றி சொல்லுங்க. நம்மளை கேட்டு நம்மளுடைய வார்த்தையில் கவனிக்கிற தேவன், நம்முடைய வார்த்தையில் கேட்கிற தேவன், நமக்காகவே இறங்கி வந்து பதில் கொடுக்கிற தேவன், விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிற ஒரே தெய்வம் இயேசு. எனக்காக 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 யாவையும் சேர்ந்து பிடித்தவரே, பிடிக்க போகிறவரே, எல்லாவித எதிர்ப்புகள், எல்லாவித தடைகள் எல்லாம் மாற்றி போட்டீரே, அதற்காக நன்றி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். என் ஜீவனோட நாளெல்லாம் உங்களுடைய சமாதானத்தில் நடத்தினரே, நடத்த போகிற தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கடந்த 7 நாட்களாக கண்மணி போல பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. கிருபையாய் பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. தயவாய் பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. ஞானமாய் எங்களை நடத்தினரே, நன்றி அப்பா. விசேஷித்த கிருபையாய் நடத்தினரே, உமக்கு நன்றி அப்பா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கொள்ளை நோயிலிருந்து, கொள்ளை வாழ்றே வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து எங்களை காப்பாற்றினரே இயேசுவே, அதற்காக நன்றி 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 அப்பா. நன்றி தகப்பனே. ஆத்துனா ராக்காலமா இயத்துனா சுதனா ரகத்துனா காலாரந்து சிக்கலமா கபா 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 முதலா ரக்கலமா. உமை போல மகிமை, இரக்கம், தயவு காண்பிக்கிற எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் இல்லப்பா. நான் கண்டீரேன், என் தேவன் ஒருவரே, மனதிருக்கிற தேவன். எவ்வளோ நன்மைகள், எவ்வளவு அதிசயமான காரியங்கள், எவ்வளோ அற்புதமான காரியங்கள் என் வாழ்க்கையில், என் குடும்பங்களிலே, நான் தங்கியிருக்கிற கூடாரங்களிலே, என்னுடைய பிராயணங்களிலே ஒரு மகிமையின் பிரசன்னத்தோடு நடத்தி வருகிறீரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே. இந்த வாரம் ஆண்டவரே கண்மணி போல நடத்தும்படியாக, கிருபையாய் நடத்தும்படியாக, தயவாய் நடத்தும்படியாக ஒரு விஷயம் நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை தேடி நன்றி சொல்லுவோமா? இயேசுவை பார்த்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை சொல்லுங்கள், இயேசுவே
உம்மோடு பேசணும், உம்மோடு பேசணும் ஆண்டவர். இன்னும் அதிகமாய் கிட்டி சேரணும், உம்மோடு கிட்டி சேரணும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே என் குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறேன், அக்கிரமங்கள் நீக்கினீரேன். தயவாய் தயவாய் இறங்கி ஆண்டவரே மனதுருகி கரத்தை பிடித்து என்னை நடத்த போவதற்காக இந்த வாரத்தில் உமக்கு நன்றி அப்பா. என் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் நடத்துங்க, சமாதானமாய் நடத்துங்க, மகிழ்ச்சியுள்ள குடும்பமாய் நடத்துங்க, ஆவிக்குரிய குடும்பமாக கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆவிக்குரிய பாதையில என்னை நடத்துங்க, ஜெபத்தில் நடத்துங்க, வேத வசனத்தில் நடத்துங்க, ஒரு உபதேசத்தில் நடத்துங்க, பேசுகிற வார்த்தையில ஆண்டவரே என்னை நடத்தும் ஆண்டவர். என்னை நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் நான் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க. நான் ஏறெடுக்கிற எல்லாவித காரியங்களும் எந்த மனுஷனாலும் மனுஷியாலும் தடைபடாத தடைகளை தகர்த்து போட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு விசாலமான ஆவிக்குரிய வழியில, ஆசீர்வாதமான வழியில ஆண்டரை தடையின்றி என்னை நடத்தி செல்ல, என் குடும்பத்தை நடத்தி செல்ல, என் பிள்ளைகளை நடத்தி செல்ல, என்னை ஆண்டரை கையிட்டு வேலையில ஆண்டரை பிஸ்னஸ்ல நடத்தி செல்ல ஆண்டரை உங்களை கரைக்கிற நன்றி சொல்லி தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்கிற விசுவாசிக்கிற இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உமக்கு ஆண்டரை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியோர்கள், அத்தனை பிள்ளைகளும், குடும்பத்தில் கணவன் மனைவி அத்தனை பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ஒரு கிருபை தயவு இரக்கம் ஆண்டவரே ஒரு பிள்ளைகள் ஊற்றப்பட்டு நடத்துங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி ஆவியானவர் மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோமாக. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி ஒரு சில பாடங்களை பாட போகிறோம். உண்மையாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எத்தனை பேர் ஆவின்னு சொல்றீங்க? உங்கள் வீட்டில் இருந்தபடியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லி, இயேசுவே உமக்கு நன்றி, என்னை மறவாத நேசகுமாரனே, உங்களுடைய வாக்கு தத்துவம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நிறைவேற்றி நடத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே தாய் தந்தைகள் என்னை மறந்தாலும் என்னை மறவாதபடி நடத்துகிறவரே, ஒரு வார்த்தையினால் வாக்கு தத்தமாக எனக்கு கொடுத்து அதை நான் விசுவாசித்து பற்றி கொண்டு அன்றை நம்பி இருக்கும்போது உங்களுடைய வாக்கு தத்தத்தை நிமித்தமாக என்னை நடத்துகிறீரே, அதற்காக நன்றி என்று சொல்லி ஒரு நல்லா எல்லாருக்கும் தெரிந்த பாடலை ஒரு பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடி துதிப்போமா. கரங்களை தட்டி உற்சாகமாக. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சேர்ந்து சொல்லுவோமா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வள்ள ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெடுத்தாய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வள்ள ஜீவ வாக்கு தத்தங்கள்
பார்த்து சொல்லுவோம், உண்மையாக பார்த்து சொல்லுமா. எத்தனை பேர் உண்மையாக அன்புகளை முடி சொல்லுங்க. என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, சன்னதிகளுக்காக, முன்னோர்களுக்காக சிலுவையிலே உங்களுடைய ஜீவன் என்று பாராமல் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவர் உமக்காகவே நான் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரே செயல்படுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எப்படியாக ஒரு நாள் நீர் வருவீர் என்று நான் நிச்சயத்தோடு ஆயத்தத்தோடு ஆத்மா பாலத்தோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த வருகையில் ஆண்டவரே, என்னையும் என் அடியன் குடும்பத்தாரையும் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். இந்த ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அதற்காகத்தான் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரை நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறவங்க கரங்களை தட்டாமல் சொல்லுங்கள். வேலை எழுதுக. ஆண்டவரால் கூடாத காரம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் கூடும் என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எவையெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ, எவையெல்லாம் தடை கொண்டான காரணமாக இருக்கிறதோ, அவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே முடியும், ஆகும் என்று சொல்லுங்கள். ஒரு மனிதனால் கூடாத காரியம் என் தேவனாக கிறிஸ்துவாலே ஆகும், கூடும் சொல்றத கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாய் விசுவாச அறிக்கையோடு சொல்லுவோமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடக்கிறீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடக்கிறீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, பொல்லாத சாத்தானை ஒடுக்கினீரே, நீங்க சர்வ வல்லவரே, இயேசு சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, எங்களுக்காக மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, சொன்னபடி மறுபடி வருவீரையா, எங்களை உருமாற்றம் செய்வீரையா. கூடுமே, இயேசுவே வாழ் கூடுமே, ஆமென். மாலை எல்லாம் கூடும். என்னால் முடியாதப்பா, உங்களால் ஆகும், அதுக்காக தான் நம்பியும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. செங்கடல் உண்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உண்மை கண்டு அன்றைக்கு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உண்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. வார்த்தையை சொல்லும்போது யோர்தான் உண்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, இயேசுவால கூடுமே, மாலை எல்லாம் கூடும். நல்ல அறிக்கை சொல்லி பாடுங்க. ஆமென். என்னால் ஒன்றும் கூடாதப்பா, உம்மால் ஆகும், ஒன்றும் இல்லை.
ஏசப்பா ஒண்ணுமே இல்லை, உமாட எல்லாம் ஆகும், கூடும். நம்புங்க 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 நம்புங்க. கூடுமே, எல்லாம் கூடுமே. சொல்லுவோமா, உன்னாவும் சொன்னாள் கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால கூடாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி ஆவியானவர் மகிமைப்படுத்துமா? எல்லா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹா தூனாரி கதானா தூனாரி கா பஹாவா துனிரி பிஷக்கனாவா குந்தானா ராக்கா துனிரி பிபாக்கலாவா. உன் பெயரை சொல்லி இயேசுவின் நாமம் என்று சொல்லி நாங்கள் கைகளை நீட்டும் போது இயேசுவின் நாமத்தினாலே சகல விதமான வியாதிகளும் சகல விதமான அசுத்தாவிகளும் இயேசுவின் நாமத்தினால போ என்று கட்டளை கொடுக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீன ஆவிகள் உங்களுக்கு தாக்கி கொண்டிருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்க. உம் நாமம் சொல்லும் போது, உங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்லும் போது, இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் பரிசுத்த கரத்தை நீட்டும் போது சகல விதமான அசுத்த ஆவிகளை போ என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறேன். சகல விதமான நோய்கள் போ என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. விசுவாசத்தோடு அதில் எவைகளை கேட்டீர்களோ பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் உள்ள இந்த ஜெபம், விசுவாசம் உள்ளது இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், உங்களுக்கு எப்பேற்பட்ட பிணியாளியாக இருந்தாலும் சரி, உங்கள் சார்ந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, பிணியாளியை குணமாக்குவேன். விசுவாசம் உள்ள என் ஜெபம் பிணியாளியை சுஸ்தமாக்கும், குணமாக்கும். அதனை கட்டி அவர்களுக்கு சொல்லுவோம். ஆண்டவர் குணமாக்கினார் என்று சொல்லுகிறவர்கள், இயேசு குணமாக்கிட்டார் என்று விரும்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லுவோம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. அறமுறையான நம்பிக்கையோடு சொல்லாதீங்க. அந்த அவிசுவாசம் கொண்டு வருகிற பொருளாத சாத்தானுக்கு இடம் இருக்காதீங்க. 100% இயேசுவின் நாமத்தினால எல்லாம் போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில எந்தவித கிரிகைகள் அணுக இடமில்லை, என்னிடத்தில் வர இடமில்லை, எந்த வியாதிகள் என்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுவேன். மனுஷனும் கிரிகளும் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? உனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் எந்த கிரிகளும் வியாதிகளும் அணுகாது. கர்த்தரை மகிமைப்படுத்த, நல்ல மகிமைப்படுத்தி இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு வாசம் செய்கிறார். உண்மையாய் கூப்பிடும்போது, உண்மையாய் கூப்பிடும்போது, உண்மையாய் அவருக்கு நன்றி சொல்லும்போது, உண்மையாய் கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த அற்புதங்கள், கர்த்தர் செய்ய போகிற அதிசயமான காரியத்திற்கு ஆராதனையாய் கர்த்தருக்கு ஆராதனை வேலைகளை இந்த கால நேரத்தில் அவர் முகமுகமாய் பார்த்து 2 கரங்களை உயர்த்தி, தேவாதி தேவனே, எனக்கு சகல விதமான நன்மைகள் தடையில்லாமல் செய்கிறவரே, செய்ய போகிறவரே, செய்து கொண்டிருக்கிறவரே, உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துமா? அன்னை வர சபதம் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன்,
ஆண்டவரே சுமை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து குனிந்து நான் ஆராதிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, பரிசுத்த உள்ளம், என் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். தேவனுடைய பாதங்களுக்கு முன்பாக பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். சொல்லுவோமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையாக உம்மை ஆராதிப்பேன். உண்மையோடு உண்மையோடு கருத்தோடு தேவ பக்தியோடு ஆராதிப்போமா? உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவர். கடந்த வாரம் முழுவதும் என்னை காத்த தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எங்கள் மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எங்கள் மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? ஒரு மனாவியோடு ஒரு மன ஐக்கியத்தோடு வீட்டிலே குடும்பமாக இணைந்து தேவனை மாத்திரம் பார்த்து நன்றி சொல்லுவோமா? உமக்கே 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 எங்கள் ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. உங்கள் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர், உங்கள் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, உம்மையாக ஆராதிக்கிறோம் என்று சொல்லுமா? ஆராதனை உமக்கே. கடந்த வாரம் முழுவதும் சிறகினால பாதுகாக்கிறேன், பாழாக்கும் நோய்களுக்கும் வேதனை கைக்கும் தப்பிவிக்கிறேன். நன்றியப்பா. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இருந்த வண்ணமாய் அணிந்த கரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கண்மணியின் தேவனே, என்னை காத்த தேவனே, வல்லமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவனே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராகிய கிறிஸ்துவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆண்டவரே புகழ்ச்சி. ஆண்டவரே, எனக்கு வாய்க்கை செய்கிறே, என் குடும்பத்தை காத்திரே, நடத்தினீரே, போஷிக்கிறே, தப்பிப்பித்தீரே, காப்பாற்றினீரே. மரண அச்சுறுத்தல் கொண்டிருக்கிற பொல்லாத கிரிகையில் கொண்டு வருகிற அசுத்த ஆவி, அந்த ஆவியின் வியாதி கொண்டு வருகிற பொல்லாத கிரிகளோட ஆவிகளுக்கு மத்தியிலே எங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை பலனை கொடுத்து தப்பிவிக்கிறே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க, எல்லாம் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எகிப்துக்கு வர பண்ணின வியாதியை, எகிப்துக்கு வர பண்ணின வியாதியை உங்களிடத்தில் வர பண்ண மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி வருகிறேன். நன்றியப்பா. உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பீடு சொல்கிறேன். ஒரு தீங்கும் நீ காண மாட்டாய் என்று சொல்கிறேன். எங்கள் அமிதமாய் நடத்தி சுகத்தோடு பலத்தோடு ஆண்டரே திருமையாய் நடத்துகிறேன். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தையும் எங்கள் தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களைப் போல, எங்களை சுற்றிக்கூடிய எல்லா ஜனங்களையும் எங்களைப் போல
நாங்கள் பெற்ற சமாதானம், நாங்கள் பெற்ற ஆசீர்வாதம், நாங்கள் பெற்ற பாதுகாப்பு, நாங்கள் பெற்ற எல்லாவித உடைய நன்மைகள் என் ஜனங்களுக்கு தாங்கப்பா, என் குழந்தைகளுக்கு தாங்கப்பா, என்னை சுற்றிக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு தாங்கப்பா. ஒரு பிள்ளைகள் கூட எங்கள் தேசத்தில் ஆண்டவர் வெறுமையாக இருக்கக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அவங்களுக்கு உண்மை பற்றி தெரியாத ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொண்டோம், உண்மை தெரிந்து கொண்டோம், உங்களை அன்பு ருசி பார்த்தோம். என் குழந்தைகளுக்கு தெரியாது, என் ஜனங்களுக்கு தெரியாது, என் உறவுக்காரர்கள் நண்பர்களுக்கு தெரியாது. உங்களுடைய வார்த்தை அனுப்புங்க, மகிமை அனுப்புங்க, உங்களுடைய பிரச்சனம் அனுப்புங்க, உங்களுடைய பாதுகாப்பு அனுப்புங்க. அந்த ஆத்மானதாக உங்களுடைய பிள்ளைகளப்பா, என் குழந்தைகளோட ஆவி ஆத்மா சரீரம் கேடு கொண்டு வருகிற வியாதியை கொண்டு வருகிற பயத்தை கொண்டு வருகிற மரணத்தை கொண்டு வருகிற அந்த பொல்லாத லூசிபரோட ஆவிகளை நாங்கள் கட்டித்தபுரப்படுத்துகிறோம். என் தேசத்தை காப்பாற்றுங்க, எங்க தேசத்தை காப்பாற்றுங்க, எங்க தேசத்துக்கு ஒரு நன்மையாய் ஒரு சேமத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தருக்கு ஆராதனை பண்ணீங்க? எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்க? எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு இந்த பாடல் ஆராதனை வேலையில நன்றி சொன்னீங்க? அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுங்க. அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். உங்கள் ஆராதனையில் கர்த்தர் வாசம் செய்தார். உங்கள் சகல நன்மைகளும் கர்த்தர் யோசிப்பார். இது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மாலை எந்த நேரம் ஜெபித்தாலும் தானியலை போல ஜெபிக்கணும். தானியலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆவி அல்லேலூயா தவறாமல் தன்னுடைய தேசத்துக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அவங்களோட ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தர் நம்ம கரத்தில் ஒப்பு விட்டுருக்கார். நம்மளை நம்பி தான் அந்த ஜீவனை கொடுத்துருக்காரு. 138 கோடி ஜனங்களை நம்மளை நம்பி ஜெபிக்கிறவங்களை நம்பி தான் கொடுத்துருக்காரு. மறவாமல் ஜெபம் பண்ணுங்க, மறவாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போது தான் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் மறவாமல் ஆசீர்வதித்து நடத்துவார்கள். இப்பொழுது கூட போதுகரமாக இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்காக காணிக்கை நாம் எடுத்து வைப்போம். எல்லாம் எழுந்தைய இடத்திலிருந்து எழுந்து நம் கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்தி இந்த சரணத்தை பாடி மகிமைப்படுத்துவோம்.
நம்மை காத்திடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர்மாருக்கு நன்றி. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் இப்பொழுது கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோம். காணிக்கை ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவரே உடைய பிள்ளைகளின் இந்த கரத்தை வாங்கி உமக்கென்று ஆண்டு உற்சாகமாய் தாராளமாய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கைவிட்டு செய்கிற வேலைகளையும் அவர்கள் கைவிட்டு செய்கிற ஆண்டவரே பிஸ்னஸ்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துக. அவங்களோட வாழ்க்கையில எதிர்பார்க்க எல்லாவித குறைவுகளெல்லாம் உங்களுடைய நன்மையினால ஆசீர்வாதத்தினாலே மேன்மைப்படுத்துக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவதாக. நாம் இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக மீண்டும் ஒரு விசை நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு விசை நாம் கண்களை மூடி நாம் இப்பொழுதும் கூட ஜெபம் செய்யப்படுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாகிய நீர் ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாக உங்களுடைய வார்த்தைகளினாலே உங்களுடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரே எங்களோடு இடைப்படும்படியாக உங்களுடைய கருத்தில் நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் கர்த்தாவே நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு அதை நாங்கள் அறிக்கை செய்து அதன்படி நாங்கள் வாழும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாகிய உங்களுடைய வசனத்தின் அடிப்படையில் எங்களை உபதேசத்தின் பிரகாரமாக நீர் பேசுகிற வார்த்தையின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையில் இந்த உங்களுடைய வசனத்தின் நிமித்தமாக பேசுகிற வார்த்தை நிமித்தமாய் எங்களோட வாழ்க்கையில் எல்லா காலம் ஜெயமாய் மாற்றுங்க. எல்லாவித தடைகளுக்கும் எடுத்துக்கொண்டு அபத்தமாக்கி போட்டு உங்களுடைய நன்மையினால தடையின்றி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. எவ்வளோ பேர் சந்தோஷமா ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்கன்னு எனக்கு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்காக இடைப்படுகிற நேரம் இது. இதுவரை ஆண்டவர் செய்த சகல விதமான நன்மைகளை நாம் துதித்து பாடி மகிழ்ந்து ஆண்டவருக்கு நம் இதயத்தில் காணிக்கையாய் செலுத்தினோம். இப்பொழுது அந்த காணிக்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பிரகாரமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழும்போது நமக்கு கடந்த நாட்களை காட்டிலும் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிற காலங்களிலே இன்னும் அதிகமாய் கர்த்தர் நம்மோடு கூட நன்மையான காரியத்தை செய்ய அவர் சர்வ வல்லமையாக இருக்கிறார். எனவே இந்த நேரத்திலும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா என்ற தீர்க்கதரிசி ஆகமத்திலே 13வது வசனத்தை நாம் எடுத்து படித்தோமானால், நான் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இந்த பூமியில இருக்கிறேன், என் கைக்கு தப்பி வைக்கத்தக்கவன் இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஒரு அழகாக இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தையில், நான் செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்தவித இயற்கை சக்தியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கிரிகளோட ஆவிகளோட சக்திகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மாந்திரிக பில்லீசுடைய கிரிகளோட ஆவிகளோட சக்திகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதர்களோட சக்திகளாக இருந்தாலும் சரி, தேவனாகிய கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிற சகல விதமான நன்மைகளை தடுப்பவன் யார்? ஒரு மனுஷனும் ஒரு கிரிகைகளும் உன்னை மேற்கொள்ளவும் முடியாது, அதை தடை செய்யவும் முடியாது. ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை கூப்பிடுகிற உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் வந்து நிற்கிற தேவன். எனவே என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களாய் இருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அடியனுக்கும் சொல்கிற இந்த வார்த்தை என்னவென்றால், இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாக, நாட்கள் குறிப்பதற்கு முன்பாக, காலங்கள் சமயங்கள் நேரங்களை குறிப்பதற்கு முன்பாகவே நான் இந்த உலகத்திலே ஜீவனுள்ள தேவனாக கிறிஸ்துவாக நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்னுடைய கைக்கு, அதாவது உன்னை உள்ளங்கையினாலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மை அவருடைய கைகளிலே வரைந்திருக்கிற உள்ளங்கையினால பாதுகாக்கிற அவருடைய கைகளிலிருந்து ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? தப்பு வைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் செய்கிற எல்லா காரியங்களும்
ஒரு மனுஷனும் ஒரு சக்தியும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் தடைகளை தகர்த்து போடுகிறவர், தடைகளை உடைத்தெறிகிறவர். உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பங்களிலே நீர் அநேக காரியங்கள் அதை நினைத்திருக்கலாம், அதன்படி செய்வதற்கு பிரயாசப்பட்டிருக்கலாம், அந்த காரியங்களுக்காக வாஞ்சித்திருக்கலாம், அநேக நாட்கள் உபவாசம் போட்டு ஜெபித்திருக்கலாம், அநேக கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஒரு ஜெபம் நீர் ஏறெடுத்திருக்கலாம். கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்த அந்த காரியத்திற்காக நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் உன்னுடைய தொழில் செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகளோட படிப்பின் காரியமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகளோட திருமண காரியமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகளோட திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, உன் எதிர்கால வாழ்க்கைக்குண்டான காரியமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, நீ செய்ய போகிற காரியங்கள், நீ செய்ய போகிற தேவனுக்கு பிரியமான எந்த காரியம் இருந்தாலும் சரி, அந்த காரியத்திலே தேவனாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை எந்த மனுஷனும், எந்த இயற்கை சக்திகளும், எந்த கிரிகளும் தடை செய்ய முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில தடைகள் பல விதத்தில் வந்திருக்கலாம், பலவித தடைகள் உன் வாழ்க்கைக்கு விரோதமாக வந்திருக்கலாம். அதை வீடு கட்டுறதாக இருக்கலாம், இல்லாவிட்டால் மற்ற காரியங்களாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக அநேக தடைகள் உண்டாக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் யூ டோன்ட் வெரி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்படாதே, யூ டோன்ட் ஃபியர், நீ வேதனைப்படாதே, கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாவித காரியங்களும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நாம் நன்மைக்கு எதுவாய் செய்கிற காரியங்கள், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரகாரமாக செய்கிற காரியங்கள் எதாய் இருந்தாலும் சரி, அந்த காரியத்திலே தேவனுடைய கரம் நடத்தி செல்லும். ஒரு மனுஷனும் தடைபட முடியாது, தடை செய்ய முடியாது. தடைகள் பல விதத்தில் உனக்கு விரோதமாய் வந்தாலும் கூட நம் ஆண்டவர் தடைகளை தகர்த்து போடுகிறவராக இருக்கிறார். ஏசாயா 45:2 கூட கோணலான வழிகளெல்லாம் முன்னே போய் நமக்கு செவ்வைப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் உனக்கும் எனக்கும் இருக்கிறதாக பார்க்கிறோம். கோணலான வழிகளெல்லாம் செவ்வைப்படுத்துகிறவர். எடுத்து வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்தவித கோணலான வழிகளாக இருந்தாலும் சரி, தடை செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னே போய், அந்த தடை செய்கிற காரியங்களுக்கு முன்னே போய் நான் அதை உனக்கு நன்மையாய் மாற்றுவேன். அல்லேலூயா. செவ்வையான வழி, நேரான வழி, அடைக்கப்பட்ட வழி அல்ல, திறந்த வாசல் உள்ள வழியை நான் உனக்கு காட்டுவேன், நடத்துவேன். அதன் வழியிலே உன்னை பிரவேசிக்க தடையில்லாமல் நான் உன்னை கொண்டு செல்வேன் என்று கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தடைப்பட்டு போகிற காரியங்களை குறித்து அதன் மூலம் நீ மனசோர்வு அடைந்திருக்கலாம். இன்றைக்கு கூட, நேற்றைய தினம் வரைக்கும் கூட பல விதத்தில் தடைப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து மனசோர்வுகள், மன அழுத்தங்கள் வந்திருக்கலாம். பலவீனங்கள், உன் சரீரத்தின் நிமித்தமாக பலவீனத்தில் நீ காணப்பட்டிருக்கலாம். இதனை நினைத்து 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 உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து நீ என்ன சில வேதனையோடு கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு முட்டங்கிக் கொண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்காதே, பயப்படாதே. யோசுவாவோடு இருந்த அதே தேவன், மோசையோடு இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்காக உன் தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் அவர் செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் செய்கிற எந்த காரியம் தடை செய்ய முடியாது. யோபு பக்தன் சொல்லுகிற வார்த்தை வாசிப்போமானால் 42 அது 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போமானால், தேவரீர் நீ சகலத்தையும் தேவரீர் நீ சகல காரியத்தையும் எனக்காக, என் குடும்பத்துக்காக, நான் செய்ய போகிற காரியங்களுக்காக நீ செய்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் எனக்காக செய்ய நினைக்கிற காரியம் ஒரு மனுஷனும் ஒரு கிரிகளும் தடைப்படாது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி சொல், என்பதை நீ செய்ய போகிற காரியங்களை நான் முன்னமே ஆண்டவரே அறிந்திருக்கிறேன், நான் தெரிந்திருக்கிறேன்.
என் ஆண்டவர் எனக்கு செய்ய போகிற காரியங்களை குறித்து நான் என்ன செய்கிறேன் அறிந்திருக்கிறேன் என்று தெளிவாக இந்த இடத்துல தெளிவாக யோபு பக்தன் தெளிவாக சொல்லுகிற வார்த்தை நினைவு கூறுங்கள். தேவரீரின் சகலத்தையும் செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருப்பதினாலே நீர் எனக்காக செய்ய போகிற எல்லாவித நன்மைகளும் குறித்து தடை செய்ய முடியாது. தடைப்படாத அந்த காரியங்கள் தடையா ஒரு விதத்தில் இருக்கலாம், தடைகள் பல விதத்தில் நேர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் போய் அந்த தடைகளை பிரித்தெறிகிற தேவனா இருக்கிறார், தகர்த்து போடுகிற தேவனா இருக்கிறார், நொறுக்கி போடுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் கூடும். நம் பாடல் பாடுகிறோம்ல, உம்மாட கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாட கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தடைகளை உயர்த்த தெய்வம். ஹல்லேலூயா. தடைகளை தகர்த்து போடுகிற தேவனை தான் நீங்களும் நானும் விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்கு மகிமைப்படுத்தி நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருப்பதனால தான் தேவனால எந்த காரியமாக இருந்தாலும் சரி அவரால் உருவாக்கவும் முடியும், அவரால் அந்த காரியத்தை அழிக்கவும் முடியும். அது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை இடிக்கவும் முடியும். அது மாதிரி அந்த காரியத்தை குறித்து அவர் கட்டவும் முடியும். ஹல்லேலூயா. அவர் இடிக்கவும் பிடுங்கவும் கட்டவும் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதை உருவாக்கவும் அவரால் முடியும். யோபு பக்தன் 11:10 சொல்லப்படுகிற வார்த்தை எடுத்தவர்கள் வாசிங்க. யோபு பக்தன் அங்கே சொல்லப்படுகிற 11:10 வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, அவர் பிடித்தாலும் அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? ஆண்டவரை பிடித்தாலும் சரி, மனுஷன் அடைத்தாலும் சரி, அதை நியாய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி போட்டாலும் சரி, நமக்கு விரோதமாக எந்த காரியம் அடைக்கப்பட்டாலும் நிறுத்தினாலும் சரி, நம்மளை கொண்டு போய் எந்த வித நியாய சங்கத்தில் கொண்டு போய் நிறுத்தினாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்னென்றால் அவர் செய்ய போகிற நமக்கு அந்த காரியத்தை தடை பண்ணுகிறவன் யார்? எல்லா தடைகளுக்காக நமக்கு விரோதமாக எழுப்பி நிற்கலாம். ஆனால் ஆண்டவரை பற்றி கொண்டு பிடித்து கொள்ளுங்க. அவர் நமக்கு செய்கிற சகலவித நன்மைகளை எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமத்துல வாசிப்போம்னால் அங்கே ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு பாபில் கோபுரத்தை கட்டுவதற்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் பிராயசப்பட்டிருக்கிறார்கள். இங்க 11ஆம் அதிகாரத்தில் 1-8 வரைக்கும் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். பூமி எங்கும் ஒரே பாஷையுமா இருந்தது, ஒரே பேச்சும் இருந்ததாக பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லோரும் கிழக்கில் இருந்து பிராயசம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே எல்லோரும் வந்து என்ன செய்தார்கள்? ஒருமித்து குடியிருந்ததாக பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் நம் கரத்தில் இருக்கக்கூடிய செங்கல் எல்லாம் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டு எல்லாரும் ஒருவருக்கு டிஸ்கஷன் பண்ணினார்கள், முடிவெடுத்துக் கொண்டார்கள். நம் கரத்தில் இருக்கக்கூடிய கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் நமக்குள்ள இருந்ததாக பார்க்கிறோம். பின்னும் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், நாம் பூமியின் மீதெங்கும் நாம் எல்லோரும் சிதறி போகாமல் ஒற்றுமையாய் ஒரே இடத்தில் தங்கும்படி நமக்கு ஒரு இதே பகுதியில் ஒரு நல்ல ஒரு நகரத்தையும் ஒரு வானத்தை ஆளவும் வானத்துக்கு உயரமாய் இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு நம்முடைய சன்னதிகளுக்கு பின்வரக்கூடிய சன்னதிகளுக்கு ஒரு பேர் உண்டாகும்படியாக நாம் இதை சேர்த்து நாம் கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணி வாருங்கள் இதை கட்டுவோம் என்று ஒரு முடிவெடுத்தார்கள். ஒரு கோபுரத்தை கட்ட, ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு, அதாவது பூமியிலிருந்து தேவனின் ராஜ்யத்துக்கு உரிய அந்த வானத்துக்கு எட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கோபுரத்தை அவர்கள் கட்டுவதற்காக தனக்கு இருக்கக்கூடிய செங்கல் அந்த நீல கீழே வைத்துக் கொண்டு சமபூமியிலே அவர்கள் என்ன செய்றாங்க? ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு ஒரு அடையாளமாக, நம் பின்வரக்கூடிய சன்னதிகளுக்கு அடையாளமாக இந்த நகரத்திலே நாம் தங்கியிருப்போம், நாம் சிதறி போகாதபடி இங்கேயே தங்கியிருப்போம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு கமிட்டி போல ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு முடிவெடுத்து அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த வேளையிலே கர்த்தர் பார்க்கிறார், மனுபுத்திரர்கள் கட்டுகிற அந்த நகரத்தையும்
கோபுரத்தையும் அவர்கள் கட்டுகிற அந்த கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் என்ன சொல்றா, பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது கர்த்தர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இதோ ஜனங்கள் ஒரே இடத்திலே ஒரே நகரத்திலே ஒரே கூட்டமா இருந்தா அது நமக்கு பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா பூமி எங்கும் போய் கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷம் எங்கும் என்ன செய்யணும், பிரசங்கிக்கப்பட வேண்டும். சகல ஜாதிகளுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நீதியை குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். இவர்கள் ஒரே இடத்துல இருந்தா ஒன்றை தன்னுடைய திட்டங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய திட்டங்கள் செயல்படாத பின்வரும் நாட்களிலே என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், இவர்களுடைய ஆலோசனைகள் மனிதனுடைய ஆலோசனைகளை விருதாய் போகத்தக்க கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவருடைய திட்டங்களையும் அவருடைய செயல்களையும் சிதறடித்து அதை தகர்த்து போடுவதற்கு அவருடைய திட்டங்கள் என்ன செய்ய தடை செய்வதற்காக கர்த்தர் என்ன செய்யறா இறங்கி வந்ததாக பார்க்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது. அவர்களுக்கு எல்லோரும் ஒரே பாஷையா இருப்பதினாலே அவர்கள் இதை செய்ய தொடங்கின போது இப்பொழுதும் தாங்கள் அனைவரும் ஒரே மன ஆவியோடு அந்த கோபுரத்தை செய்ய நினைத்தது ஒன்று தடைப்பட மாட்டாது என்று சொல்லி அவர்கள் இதயத்தில் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் தேவன் சொல்லுகிறார், நாம் இப்பொழுது இறங்கி போய் ஒருவர் பேசுவதை அவர்கள் பேசுவது மற்றவர்களுக்கு புரியாதபடி அளவுக்கு அங்கே அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கும். ஒரே பாஷை பேசிக்கொண்டு தீர்மானம் பண்ணவங்க அந்த அவருடைய பாஷைகளை சிதறி போக பண்ணி அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கோத்திரத்தார்கள் புறப்பட்டு போய் ஒவ்வொரு பாஷைகளை பேசுவதற்காக அவரை சிதறடிக்க கர்த்தர் என்ன செஞ்சார், அவருடைய காரியங்களை தடை செய்ததாக பார்க்கிறோம். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறது அவர் என்ன செஞ்சாங்க, விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. உன் நினைவுகள் வேற என் நினைவுகள் வேற. அதான் நாம பூமியில என்ன செய்யறோமோ அது தேவ சித்தத்தை அறிந்து செய்துட்டா பிரச்சனை இல்லை. தேவ சித்தத்தை அறியாம செய்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பல விதத்துல பிரச்சனைகள் இருக்கும். தேவ சுத்தத்தை அறிந்து செய்யும்போது நம் வாழ்க்கையில தடை இருக்காது. ஆனால் தேவ சுத்தத்தை அறியாமல் செய்யும்போது தான் சில வேளையில் கர்த்தர் தடை செய்வார். ஏன்னா நன்மைக்காக தான் செய்வார். அவர் செய்கிற காரியங்கள் நன்மை, தீமைக்காக அல்ல, நன்மைக்காக. பிள்ளைகள் தெரியாமல் செய்கிற காரியங்கள், தெரியாமல் எடுக்கிற முயற்சிகள், தெரியாமல் எடுக்கிற இந்த முயற்சி நிமித்தமாக, ஆலோசனை நிமித்தமாக எடுக்கிற முயற்சி நிமித்தமாக இது அவர்கள் பாதிக்கப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்வார், தம்முடைய ஆலோசனை நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் என்ன செய்வார், நம்முடைய ஆலோசனை சுயமாய் எடுக்கிற முயற்சியின் ஆலோசனை என்ன செய்வார், தடை செய்து விடுவார். நண்புக்குரியவர்களை, அவர்கள் பூமி எங்கும் ஒரே இடத்துல, அந்த பூமி எங்கும் போகாமல் ஒரே இடத்துல அந்த கோபுரத்தை கட்டியிருந்தால் ஒரே இடத்துல தான் அந்த இடத்துல இருந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, அந்த கோபுரத்தை கட்டுவதை தடை செய்வதை நிமித்தமாக, அவர்கள் சிதறடிக்கப்பட்டது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு உலகம் எங்கும் தேவனாக கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய ஜீவனை குறித்து, மரணத்தை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கு அநேக இடங்களும் ஆண்டவராக நாமும் மகிமைப்படுத்த அற்புதங்கள் செய்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஒரே பாஷையாக இருக்கக்கூடிய பாஷை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாஷைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம் கண்களால் பார்க்கிறது மாத்திரம் நம்ம கேட்கிறோம். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்போது அது எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, அவர் சமூகத்தில் நீங்கள் விசுவாச அறிக்கையோடு இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் எந்த தடையாக இருந்தாலும் சரி, அவர் முன்னே போய் அந்த தடைகளை என்ன சொல்ற சீர்படுத்தி விடுவதாக பார்க்கிறோம். மீகா 2ஆம் அதிகாரத்தில் 13 எடுத்து வாசிக்கணும்னா, தடைகளை தகர்த்து போகிற தெய்வனாக கிறிஸ்து முன்னே போவதாக பார்க்கிறோம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. மீகா 2ஆம் அதிகாரத்திலே அங்கே 13வது வசனத்திலே நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லாவித தடைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதான் முக்கியம். என் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியம் என் பிள்ளைகள் செய்ய போகிறாங்க, ஆனால் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக அசுத்த ஆவிகளோட கிரிகளோட ஆவிகள் மனிதர்கள் நிமித்தமாக, பலவிதமான கிரிகளோட ஆவிகள் நிமித்தமாக தடை பண்ணுவதற்காக வருகிறது. அந்த ஆவிகளை என் பிள்ளைகள் அறியாத பட்சத்திலே, பிள்ளைகளுக்கு விரோதமாக நன்மை செய்ய வேண்டிய காரியங்களுக்கு விரோதமாக பிள்ளைகளுக்கு தடைகள் உண்டாக்குற அந்த ஆவிகளை பிள்ளைகள் அறியாத பட்சத்தினாலே, தேவ ஜனங்கள் அறியாத பட்சத்தினாலே தான் கர்த்தரே நமக்கு முன்பாக போய் அந்த தடைகளை என்ன செய்கிறார், தகர்த்து கொள்கிறார்.
அல்லேலூயா. அதனால தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போய் நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ராஜாவாகிய அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் நடந்து போவார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போய் அந்த தடைகளை தகர்த்து போடுவார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம், எவ்வளவு ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை. வாழ்க்கையில் அநேக தடைகள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் தடைகள் வருகிறது, எனக்கு விரோதமாய் ஒரு நெருக்கம் வருகிறது, எனக்கு விரோதமாய் ஒரு பிரச்சனை வருகிறது, எனக்கு விரோதமாய் ஆண்டவரே என் ஊழியத்துக்கு விரோதமாய், ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், என் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், என் குடும்பங்களுக்கு விரோதமாய், பிசினஸுக்கு விரோதமாய், ஆண்டவரே எதிர்கால வாழ்க்கைக்கு விரோதமாய் கர்த்தாவே ஒரு தடை வருகிறது நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நீர் முன்னே போய் என் போன வழிகளெல்லாம் நீ செவ்வாய்ப்படுத்த தேவன் அல்லவா என்று சொல்லி என் தடைகளை நீக்கி ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை எனக்கு காண்பியும் என்று நீ ஊக்கமாய் ஜெபிக்கும் போது தடைகளை நீக்கி என் தடையில்லாத ஒரு வாழ்க்கையில நான் பிரவேசிக்க நடத்த எனக்கு உதவி செய்யும் என்று நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து அந்த தடைகளை தகர்த்து போடுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இந்த தடைகளை செய்கிறது யார் என்றால் அசுத்த ஆவியின் கிரிகைகள் சத்துருக்கள் மத்தியிலே, மனிதர்கள் மத்தியிலே ஏவப்பட்டு அந்த காரியங்கள் நமக்கு தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் தடைகளை உண்டாக்குவார். எனவே பிசாசானவன் தேவ ஜனங்களுக்கு அநேக தடை பண்ண வகை செய்வான். எனவே நாம் அந்த விஷயத்திலே அவன் தடை செய்கிற காரியங்களிலே ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து செயல்பட கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. அப்போ இந்த தடைகள் எப்படி வருகிறது? சில காரியங்கள் பாருங்க, உலக பிரகாரமாக வரக்கூடிய தடைகள் மட்டுமில்லை, ஆவிக்குரிய பிரகாரமாக தடைகளும் வருகிறது. இப்போ நம்ம பேசுனதெல்லாம் உலக பிரகாரமாக வந்த தடைகள் என்று சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக தடைகள் என்றால் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனுக்கு பல விதத்தில் ஆவி நிமித்தமாக, சரீரத்தின் நிமித்தமாக, ஆத்தும நிமித்தமாக பலவிதமான தடைகளை கொண்டு வருவான் சாத்தான். தேவனோடு சஞ்சரிக்க முடியாதபடி, தேவனோடு சம்பாசிக்க முடியாதபடி, தேவனோடு பேச முடியாதபடி அவன் தேவனுடைய அன்பிலிருந்து, ஐக்கியத்திலிருந்து துண்டித்து போடுவதற்காக பலவிதமான அந்த பலவீனத்தையும் சோர்வுகளும் வசதிகளையும் கொண்டு வந்து, நெருக்கங்களை கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஈடுபடாதபடி, தேவனோடு சஞ்சரிக்க விடாதபடி அவன் தட்டைகளை கொண்டு வருவான். அதில் நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து விழித்திருந்த அந்த தட்டைகளை அபத்தமாக்கி போடுவதற்கு ஆவியானவரோட ஒத்தாசையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே அந்த தடைகள் யாரால் வருகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சாத்தானுடைய ஆவிகள். அந்த சாத்தானுடைய ஆவிகளிலிருந்து தான் தேவ ஜனங்களுக்கு பல விதத்தில் ஆவிக்குரிய தடைகள் வருகிறது. அப்படி என்றால் தேவனுடைய சத்திய வார்த்தை அவனுக்குள் போக விடாதபடி தடை செய்து என்ன சொல்ற, திருச்சபைகளுக்கு போக விடாதபடி தடை செய்வோம். முதல்ல ஆண்டுடைய வார்த்தையை செவிகளிலே கேட்க விடாதபடி, தியானிக்க விடாதபடி, இருதயத்தில் தக்க வைத்து விடாதபடி அவன் என்ன செய்வான் என்றால், வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்தியிலே அந்த வசனத்தை பிடுங்கி போடுவதற்காக, இருதயத்தில் எடுத்து போடுவதற்காக அவன் என்ன செய்வான் என்றால் பலவிதமான அந்த துர் ஆலோசனைகளும் சிந்தைகளை மாற்றி விடுவான். எனவே நாம் ஜெபிக்க விடாதபடி, துதிக்க விடாதபடி, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் ஐக்கியமாய் தேவனை சார்ந்து ஆராதனை செய்ய விடாதபடி அவன் தடைகளை கொண்டு வருவான். பார்வோனோட ஆவி எப்படி ஆண்டவரை ஆராதிக்க விடாதபடி பல ஆண்டுகளாக தேவனை ஆராதிக்க விடாதபடி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கட்டி போட்டானே, அதே ஆவிதான் இன்றைக்கு கடைசி காலங்களில் கூட தேவனோடு சஞ்சரிக்க விடாதபடி, தேவனோடு பிரவேசிக்க விடாதபடி, தேவனோடு விடாதபடி இன்றைக்கு அந்த பொல்லாத பார்வோனோட ஆவிகள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் திருச்சபைக்கு போக விடாதபடி தடை செய்கிறான். இன்றைக்கு பார்த்துட்டீங்களா? எத்தனை மாதங்கள் ஆனாலும் அரை வருடம் பக்கத்தில் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளால் ஆராதிக்க முடியவில்லை, சபைகளில் ஆராதிக்க முடியவில்லை. பார்த்தீங்களா? ஆனால் அவனுடைய கோயில்களில் ஆராதிப்பதற்காக, அவனுடைய பூஜை பண்ணுவதற்காக திறந்து வைத்து விட்டான். பார்த்துட்டீங்கன்னா நம்ம கண்களாக பார்க்கணும். இதுதான் அந்த பார்வோனோட ஆவிகள். நாம் கட்டிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய முடியும், நமக்காக வழக்காட முடியும். நாம் ஆராதிக்க, தடையில்லாமல் ஆராதிக்க தேவன் ஒரு பணிவாசலை உண்டு பண்ண அவரால் முடியும். ஆனால் நம் ஜெபம் தேவை.
ஆண்டவருக்கு முடியும். அவர் ஆராதனையை எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. அவர் ஆராதிக்கிற ஜனங்களை யாராலும் தடை செய்ய முடியாது. ஆனாலும் நாம் தேவனோடு போராடி ஜெபிக்கும் போதுதான் நம் ஜெபத்துக்கு பதிலோடு கர்த்தர் செய்வார். ஆராதனை கூடத்தை திறந்து கொடுத்து முன்பு போல அல்ல, இப்பொழுது அப்போஸ்தலர்களை போல ஐக்கியமாய், ஆதி அப்போஸ்தலர்களை போல ஐக்கியமாய், தடையில்லாமல் ஆராதிக்க, கபடமில்லாமல் ஆராதிக்க, உறுதியால் ஆராதிக்க, நம்பிக்கையோடு ஆராதிக்க, ஜெபத்தோடு ஆராதிக்க கர்த்தர் அதற்காகத்தான் நமக்கு என்ன செய்கிறார்? இந்த ஜெப ஆவியை ஊற்றப்படுகிற இந்த வேளையிலே சாத்தான் தடை செய்கிறார். அந்த தடைகளை உடைத்தெறிந்து நீங்களும் நானும் வாரத்தோடு ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை அல்லேலூயா சொல்லி நாம் ஆராதிக்க முடியும். அதனால கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாதபடி, சத்திய வார்த்தை நமக்குள்ள புகுந்து விடாதபடி, அதன்படி நாம் வாழ விடாதபடி, ஆலோசனை நடத்தி விடாதபடி அவன் என்ன செய்வான்? தடை செய்வான் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த உலகத்திலே சுவிசேஷம் உண்டாகாதபடி தடை செய்வான். அல்லேலூயா. சுவிசேஷம் பூலோகம் எங்கு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்ன ஞானஸ்நானம் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கட்டளை கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக மத்தேயு 28 18 19 20 கர்த்தர் சீசர்கள் சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு ஊடகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடி என்ன செய்கிறார்? தடை செய்ய நம்ம இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் அப்படி செய்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷம் உண்டாகாதபடி தடை செய்வான். ஆண்டுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான், கர்த்தரை ஏற்றுக்கொள்வான், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ்வான். அவன் பாவத்திலே இருக்கணும், அவன் பாவத்திலேயே சாகணும், பாவத்திலேயே அவன் என்ன செய்யணும்? அவன் வியாதிப்பட்டு சாகணும்னு சொல்லி தான் பிசாசுடைய திட்டங்கள். ஆனால் பாருங்க, அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவனுக்கு ஒரு மீட்பை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை அவன் தடைகளால் மாற்றி ஜெயமாய் அவன் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிற அவருடைய வார்த்தை வல்லமை, சுவிசேஷ வார்த்தை அவனுக்குள்ள போக விடாதபடி, சுவிசேஷத்தை அறிவிக்க விடாதபடி தடை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தடைகள் இல்லாமல் அன்று முதல் இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் அவருடைய நற்செய்தி யாராலும் தடை பண்ண முடியாது. அதுதான் அவசியம். எவ்வளவு தடைகள் வந்தாலும் கர்த்தருடைய சுவிசேஷம் வார்த்தை தடை சொல்லுங்க எந்த மனுஷனாலும் எந்த ஆவியினாலும் முடியாது. அப்போஸ்தலர்ல 28ஆம் அதிகாரத்தில் திருப்பி சொன்னீங்கன்னா அங்க 31வது வசனத்தை எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28 31. பவுல் அந்த இடத்துல மிகுந்த தைரியத்துடனே தடை எந்தவித தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன செஞ்சாப்ல? தைரியமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். நல்ல கவனிங்க. மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷங்களை குறித்து உபதேசித்துக் கொண்டிருப்பதற்கு அவன் தேவனுடைய சர்வ வல்லமை தரித்துக் கொண்டிருக்கிற பவுல் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்தான். பார்க்கிறோம். அநேக இடங்களில் சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கப்படாது, தடை இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. பேசுனா அவங்களுக்கு மரண தண்டனை. அப்படிப்பட்ட கொடூர தண்டனையிலும் கூட அவன் தன் ஜீவனை பார்க்காதபடி, தன்னுடைய குடும்பங்களை பார்க்காதபடி, தன்னுடைய சரீரத்திற்கு பார்க்காதபடி ஆண்டவருக்காக தைரியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார்? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை அவன் சொன்னான். எனவே நாம் பார்க்க போகிற காரியங்கள் என்னவென்றால் அவன் தைரியமாக பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ள புறப்பட்டு போய் திரும்பி செல்வதாக பார்க்கிறோம். நண்புக்குரியவர்களை, கர்த்தருடைய எதை வேணாலும் தடை செய்யலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஆராதனை கூட தடை செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை எந்த சக்தியினாலும், எந்த இயற்கை சூழ்நிலையினாலும், எந்த மந்திரவாத கிரிகையினாலும், எந்த மத சக்தியினாலும் தடை செய்ய முடியாது என்பது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்துக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. புறஜாதிகள் ரட்சிக்க கூடாதபடி சாத்தான் தடை செய்வதற்கு கங்கணம் கட்டி ஆடுகிறான். அல்லேலூயா. அதனால 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2:16. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவரோடு கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசாதபடி தடை பண்ணுகிறார்கள். பார்த்தீங்களா? புறஜாதியார்கள், தேவனை அறியாத ஜனங்கள், பாவத்திலும் சாபத்திலும் சிக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தியை குறித்து அவர்களுக்கு அறிவிக்க கூடாதபடி
பேச விடாதபடி தடை பண்ணுகிறார்கள். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி, நீ யாரை வேணா பேசு, யாரை வேணா அறிமுகப்படுத்து, நீ யாரை வேணா எந்த விளம்பரம் வேணா பண்ணு, ஆனால் இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது. பிசாசு இயேசுன்ற பேர் வந்தாலுமே என்ன பேர் சொன்னாலுமே எரிச்சல் உண்டாகும், பயம் உண்டாகும், நடுக்கம் உண்டாகும், கலக்கம் உண்டாகும். எனவே தான் அவன் பயந்து என்ன செய்யறான்னா, இவைகளை முதல்ல தடை பண்ணிட்டோம்னா நம்ம செய்ய வேண்டிய பாவங்கள் ஜனங்களை வைத்து செய்யணும். அதுதான் அதனாலதான் அன்றைய நாட்களிலிருந்து புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் இடம் கொடாதபடி, அவர்களோட பரிசுத்தவான்கள் பேச விடாதபடி தடை பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த தடைகளை உடை தெரிவதற்கு கர்த்தர் உங்களை இந்த கடைசி காலங்களில் தெரிந்து கொண்ட நாம் தான் ஜெபிக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும், பலனோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் என் பட்சத்திற்கான பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு தைரியத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். மனுஷன் ஒன்றுமே நமக்கு செய்ய முடியாது, பயம்தான் உண்டாக்குவான். ஆனால் அவனுடைய காரியங்கள் ஒன்றுமே முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடிவிட கீழே விடாது என்ற வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற எல்லா தடைகளும் கர்த்தர் அபத்தமாக்கி கொள்வதற்கு உங்கள் ஜெபம் கட்டாயம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்திற்கு அநேக காரிய நிமித்தமாக நீங்கள் ஜெபிக்கும் போது சோதனைக்காரன் என்ன செய்வான்? பலவீனத்தையும் தூக்கத்தையும் அசதிகளை கொண்டு வருவான். அந்த லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரங்களில் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 22ஆம் அதிகாரத்தில் 39 40 வரைக்கும் 45 46 வரைக்கும் வாசிப்பதனால் அங்கு ஆண்டவர் தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு நேராக அவரை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக சீசர்கள் அயர்ந்து தூங்குகிறதை பார்க்கிறோம். அவர் ஒவ்வொரு நேரம் 3 முறை ஒவ்வொரு நேரமும் அவர் ஜெபம் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் கொஞ்ச நேரம் விழித்திருக்கக்கூடாதா? கொஞ்ச நேரம் எனக்காக ஜெபிக்கக்கூடாதா? நான் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு ஜெபித்திருக்கிறதை பார்த்தும் கூட தூங்கி கொண்டிருக்கிறீர்களே, கொஞ்ச நேரம் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? எனக்காக மாத்திரமல்ல உங்களுக்காக கூட ஜெபிக்கக்கூடாதா என்று சொல்லி அவர் பாரத்தோடு கர்ப்ப வேதனையோடு அவர்களுக்கு என்ன செய்கிறார்? வேதனையோடு உபதேசம் பண்ணுறதை நம்ம பார்க்கணும். ஆனால் அவர் சொல்லிட்டு போய் ஜெபிக்கும் போது மீண்டும் சோதனைக்காரன் என்ன செய்கிறான்? அவருடைய தூக்கத்தில் அமிழ்த்தி விட்டு என்ன செய்கிறான்? அவரை நிரூபணமாக்கி கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவர் ஒவ்வொரு நேரம் அவருக்கு என்ன சொல்ற புத்தி சொல்கிறார். இன்றைக்கு நமக்கும் அப்படி புத்தி சொல்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஜெபத்தில் மட்டும் தடை இல்லாமல் ஜெபிக்கணும். உன்னை இந்த ஜெபத்துக்கு விரோதமாய் பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் பிசாசங்கள் கொண்டு வருவான். நீ தான் ஜாக்கிரதையாக இருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி தெளிவாக இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அது மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு மாத்திரமல்ல, உபவாசம் போட்டு ஜெபிப்பதற்கு பலவித தடை செய்வோம். உபவாசம் போட்டு ஜெபிக்கணும்னு நினைப்போம், ஆர்வமாக நம்ம நினைப்போம். ஆவி உற்சாகமாக இருக்கும், சரீரம் பலவீனமாக இருக்கும். உற்சாகமாக உட்காந்து நல்லா ஜெபிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் பார்த்தா அந்த நேரத்தில் தான் எங்கேருந்து தான் பசி உண்டாகும்னு தெரியாது, எங்கேருந்து தான் தூக்கம் வரும்னு தெரியாது, எங்கேருந்து தான் நமக்கு பலவீனம் வரும், என் சோர்வு வரும் நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அடிச்சு போட்ட மாதிரி நமக்கு வரும். ஆனால் நம்ம உற்சாகமாய், தைரியமாய், உறுதியாய், நம்பிக்கையாய், நம் ஜாக்கிரதையாக அவருக்கு எதிர்த்து நின்று உட்கார்ந்து உபவாசத்திற்கு நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணாதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? தகர்த்துக் கொள்வது கர்த்தர் உதவி செய்வார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதற்கு உன் உபவாச ஜெபம் இன்றைய நாட்களில் தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் பாருங்க, அந்நிய பாஷை பேசுவதற்கு, தேவனோட பேசுவதற்கு, தனக்குத்தானே கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து பக்தி விருத்தி உண்டாகத்தக்க, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்க அவன் என்ன செய்வான்? கர்த்தரோடு இணைந்து பேசுகிற வார்த்தைக்கு தடை கைவிடுவான். அதனால்தான் இங்க கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது, 1 கொரிந்தியர் 14:39 அந்நிய பாஷையை பேசுவதற்கு தடை செய்யாதிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். எடுத்த வாசிங்க 1 கொரிந்தியர்ல. அங்கே இப்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்களாக நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், தீர்க்க தரிசனங்கள் சொல்வதற்கு நீங்கள் பிராயசப்படுங்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறது, அந்நிய பாஷைகளை நீங்கள் கர்த்தரோடு பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள். சில பேர் நம்ம அந்நிய பாஷை பேசுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. நம்ம ஏதாவது அப்படி இப்படின்னு பேசும்போது யாராவது நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து ஏகனமா பேசுவாங்க என்று சொல்லி நினைக்காதீங்க. ஆண்டவர் மேல அன்பு, ஆண்டவர் மேல பக்தி, ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருக்கிற எந்த மனுஷனும் தேவனோடு இணையும் போது அவனுக்குள்ள கர்த்தர் என்ன செய்வார்னா பேச வைப்பார். அவரோடு பேசுவதற்கு ஆண்டவருடைய பாஷை, பரலோக
பாஷை பேசுவதற்கு கர்த்தர் அவரை முயற்சி செய்ய வைக்கும்போது நீங்கள் தடை பண்ணுவதற்கு உங்களுக்கு தடை பண்ணுவதற்கு பிசாசான என்ன செய்வான்? கண்கண் கட்டி வந்து நிற்பான். ஆனால் நீங்கள் தான் அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் தீர்க்க தரிசனம் பேசுவதற்கு நாடுங்கள். தீர்க்க தரிசனம் பேசுவதற்கு நாட வேண்டும். அது மாத்திரம் சொல்லுவதற்கு நாட வேண்டும். அது நாட வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். அது ஆண்டவரை என்னோட பேசுங்க, நீர் வெளிப்பாடு கொடுங்க, நான் என்ன சொல்லணும். தீர்க்க தரிசனம் பொய்ய சொல்லக்கூடாது. கர்த்தர் பேசணும். கர்த்தர் சொல்றது அப்படியே உள்ளது உள்ளதென்று இல்லது இல்லாதென்று ஆண்டவர் பேசுனதான் சொல்லணும். அதுக்காக மற்றவர்கள் நம்ப வைக்கத்தக்க வஞ்சிக்கிற கள்ள தீர்க்க தரிசனம்லாம் இருக்கக்கூடாது. அது வஞ்சிக்கிற ஆவி சாத்தானோட கிரிகையா இருக்கும். எனவே என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு நாடுகள்னா ஆண்டவரே என்னோடு பேசுங்க. வரும் காரியங்களை குறித்து, நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து, நடக்க வேண்டிய சம்பவங்களை குறித்து, இனிமேல் நடக்க வேண்டிய சம்பவங்களை குறித்து, நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை குறித்து என்னோடு பேசும். கர்த்தர் நம்மளோடு தான் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். தேவ ராஜ்யத்துக்குரிய ரகசியங்கள், பூமிக்குரிய ரகசியங்கள், எதிர்கால காரியங்களுக்குண்டான ரகசியங்கள் பரிசுத்த பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அவரோடு இணைந்து அவரோடு ஜெபித்து அவரோடு நிறைய சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுவார். தன்னுடைய வெளிப்பாடுகளை தாம் செய்ய போகிற காரியங்களை அவர் நம் பிள்ளைகளுக்கு தெரியாமல் அவர் செய்ய மாட்டார். தீர்க்கதரிசிகளுக்கு எந்த காரியம் வந்தாலும் சரி, அவர்களுக்கு வெளிப்படுத்தாம கர்த்தர் ஒரு காரியம் செய்ய மாட்டார் என்ற வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி இருக்க என் அன்பு சகோதர சகோதரியாக இருக்கக்கூடிய நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு, தேவனோடு அந்த தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கேட்க வேண்டும். ஆவியானவரே என்னோடு பேசுங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. சபையை குறித்து மற்றொரு காரியங்களை குறித்து பேசுங்க. ஆண்டவர் சொன்னாதான் நம்ம சொல்லணும். ஆண்டவர் உணர்த்தினாதான் நம்ம சொல்ல முடியும். அதை நாட வேண்டும். அதோடு கர்த்தரோடு இணைந்து அவரோடு பேசுகிறார். பரலோக ராஜ்யத்துக்குரிய வாசை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். மட்டுமில்லை, பேசுவதற்கு தடை பண்ணக்கூடாது. தடை பண்ணுவதற்கு அவன் சாத்தான் என்ன செய்வான்? கிரிகளை கொண்டு வருவான், தடை செய்வான். ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய உறவுகள், பேசுகிற அந்த ஐக்கிய காரியங்களை துண்டித்து விடுவதற்கு அவன் தெங்கனம் கட்டி ஆடுவான். எனவே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அந்நிய பாஷை பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். தடை பண்ணாதிருங்கள். தெளிவாக சொல்லப்படுகிற வார்த்தை. ஆண்டவரோடு பேசுகிற வாஞ்ச வந்துச்சுன்னா பேசிடணும். ஆனாலும் நீங்கள் தடை பண்ணக்கூடாது. அதுக்காக சும்மா எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் நம்ம பேசணும்னா ஒரு மாதிரி நினைப்பான்னு நம்ம பாட்டு உலர அப்படி இப்படி குடிகார உலர்ற மாதிரி உலரக்கூடாது. ஆண்டவரோடு நம்ம பேசுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். பக்தி விருத்தி கேட்டு தேவனை நோக்கி நீ ஸ்தோத்திர பணிகளை சொல்லும்போது கர்த்தர் உங்களோடு பேசுவார், என்னோடு பேசுவார். ஒரு விசை கண்ணில் மூடி நாம் இறந்த நாட்களுக்கு நன்றி சொல்லி ஜெபம் செய்வோமா? பரிசுத்த ஆவியானவரே, உன் கருத்தில் நான் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் சார்ந்து வாழலப்பா, உண்மையே சார்ந்து நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே, முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே மனதிற்கும் மனமிறங்குங்க. அவங்க என்ன காரியம் செய்கிறார்களோ, அவங்க எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன காரியம் நினைவு கொடுத்திருக்கிறார்களோ, என்ன தேவைகளுக்காக அர்ப்பணித்து இன்றைக்கு ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே அவருக்கு விரோதமாக வருகிற எல்லா தடைகள், ஆண்டவரே எல்லா ஆவிக்குரிய தடைகள், உலக பிரகாரமாக உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு உண்டான தடைகள், ஆண்டவரே எல்லாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அவர்களை இப்போ நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவரே, நீ சகலத்தையும் எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, என் எதிர்கால நலனுக்காக செய்வதற்கு நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். குறிப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவன். நீ செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது என்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொல்லுங்க. நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீ எனக்காக, என் குடும்பத்துக்காக, ஆண்டவரே சபைக்காக, ஊழியர்களுக்காக, என் தேசத்துக்காக, என் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, அவங்களோட நன்மைகளுக்காக, அவங்களோட மனைவி பிள்ளைகளுடைய சந்தோஷம் சமாதானத்துக்காக, இந்த தமிழ்நாட்டில் 7.5 கோடி ஜனங்களுக்காக, இந்திய தேசத்தில் 138 கோடி ஜனங்களுக்காக, ஆண்டவரே எங்கள் பிரதம மந்திரி மோடிக்காக, ஆண்டவரே அவரோடு இருக்கக்கூடிய ஆண்டவரே அமித்ஷாவுக்காக, அவரோடு இருக்கக்கூடிய மந்திரிமார்களுக்காக, அரசாங்க தலைவர்களுக்காக, எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பன்னீர்செல்வம் அவரோடு இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிகளுக்காக, இந்த தேசத்தில் எல்லா ஆளுகை செய்கிற அத்தனை பேருக்காக நீ செய்ய போகிற, எங்கள் தேசத்தில் 7 7 நடக்கிற மக்களுக்காக நீ செய்ய போகிற எல்லாவித நன்மைகளுக்காக தடைப்படாதபடி ஆவிகள் எல்லாம், தீமைகள் எல்லாம், ஆண்டவரே தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற்றி போடுங்க, நன்மையாய் மாற்றி போடுங்க.
போடுங்க. எங்க வாழ்க்கையில நன்மையாய் மாற்றி போடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவிக்கிற பிள்ளைகள், உம்மோடு பேசுகிற பிள்ளைகள், சஞ்சரிக்கிற பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில அன்றைய மாம்சத்துக்குரிய காரியத்திலையும் அன்றைய நீர் ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் இப்பொழுது அந்த தடைகளை நீக்கி போட்டு நீ முன்னே சென்று போன நாள் வழிகளை செம்மைப்படுத்தி இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதம் நடத்துங்க. ஆசீர்வாதத்தை நடத்துங்க. ஒரு குறைகள் இல்லை. கர்த்தர் தடைகள் எல்லாம் மாற்றி போட்டார். என் தடைகள் எல்லாம் மாற்றி போட்டார். தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே எங்களுக்கு சபை ஆண்டைய சபைகள் எல்லாம் திறந்து கொடுக்க, இந்த தேசத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் சபைகள் திறந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய, சபை நிமித்தமாய் ஆராதனைகள் நாங்கள் பங்கு கொள்ளும்போது எங்கள் தேசத்துக்காக, எங்கள் ஜனங்களுக்காக, ஆண்டனை பரிதாபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வாரத்தோடு நாங்கள் சபையில் ஜெபித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை சமாதானத்தை என் ஜனங்களுக்கு பெற்றுக்கொள்ள தர திரும்பித்தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல விதமான நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் திரும்பிக்கு அவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அந்நியம் ஐக்கியமும் என்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து தடைகளை நீக்கி போட்டு நன்மையாக செய்வதற்காக நன்றி சொல்கிறேன். God bless you.